ஓம் ஸ்ரீ சைலே பாத்திரம் தீபக்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் ரம்யஜா மாத்ரு யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुणाभिरामम् श्रीमत्पतङ्घ्रियुगलं प्रणमामि मूर्त्ना भूतं सहस्य महदाप्रियभट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवासान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गम् श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रम् विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधम् रामानुजं परिचितं கணவாழ் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு என் உயிர் மனபோகம் என்று குருடை கதிகள் உரைத்த துய்ய உழல் பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் மண்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த போன வகுப்புல எப்படி பகவத்கீதையை காட்டிலும் திருவாய்மொழிக்கு ஏற்றம் அப்படிங்கிறத பார்த்தோம். பல காரணங்களை வச்சு பார்த்தோம். அதுல கடைசியா நம்மாழ்வார் இதை அங்கீகரித்ததாலே இதற்கு தனியான ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத 194 பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 195வது சூத்திரம் பார்க்கணும். பக்கம் 105. சூத்திரம் என்னன்னா, அதுக்கு முன்னால அந்த அறிமுகம் சொல்றாங்க. இப்படி ஈஸ்வரனுடைய உபதேசத்தை காட்டிலும் இவர் உபதேசத்திற்கு, அதாவது சுவாமி நம்மாழ்வாருடைய உபதேசத்திற்கு ஏற்றம் சொன்ன சமயத்திலே பிரமாணங்களால் அறியத்தக்க இறைவனோடு பிரமாதாக்களையும் கூட்டி அவர்கள் எல்லோருடைய உபதேசங்களும் ஒரு சிலர் பொருட்டு, இவர் உபதேசம் எல்லார் பொருட்டும் என்று இவ்வழியாலே உபதேசிக்கின்றவரான ஆழ்வாருக்கு ஒரு பெருமை அருளி செய்கிறார் இந்த சூத்திரத்தார். அதாவது உபதேச முகத்தாலும் ஆழ்வாருக்கு ஏற்றம் உண்டு என்பது விளக்கப்படுகிறது. இதுல இது பிரமாணம், பிரமாதா, பிரமேயம் அப்படிங்கிறது நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். இப்ப சுருக்கமா அதை நினைவூட்டிக்கலாம். பிரமாணம் அப்படின்னா சான்று, எவிடன்ஸ். அதை வச்சுதான் நம்ம பிரமாணம்னா சான்று, எவிடன்ஸ். பிரமாதா அப்படின்னாக்கா இந்த சான்றை வைத்து அறியக்கூடியவர்கள் பிரமாதாக்கள். பிரமேயம் அப்படின்னாக்கா இந்த பிரமாணத்தால் அறியப்படுகிற வஸ்து. பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், வேத உபனிஷத் இதெல்லாம் பிரமாணங்கள். பிரமாதாக்கள் இவற்றை கொண்டு எம்பெருமானை அறிகிறவர்கள் பிரமாதாக்கள். அறியப்படும் எம்பெருமானே பிரமேயம் அப்படின்னு சொல்லுவோம். பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் அப்படின்னு. சோ இப்ப என்னன்னாக்க இவர் உபதேசத்திற்கு ஏற்றம் சொன்ன சமயத்திலே பிரமாணங்களால் அறியத்தக்க இறைவனோட, அவர்தான் பிரமேயம் இல்லையா? பிரமாணங்களால் அறியத்தக்க இறைவனோட பிரமாதாக்களையும் கூட்டி அவர்கள் எல்லோருடைய உபதேசங்களும் ஒரு சிலர் பொருட்டே. நீங்க எல்லா பிரமாணங்களையும் எடுத்துக்கோங்க, பிரமாதாக்களையும் எடுத்துக்கோங்க, பிரமாணங்களால் அறியப்படும் பிரமேயமான இறைவனையும் எடுத்துக்கோங்க. இவங்க சொல்றது எல்லாம் ஒரு சிலரை பொறுத்தே, ஒரு கூட்டத்தினரை பொறுத்தே, ஒரு செக்ஷனை சேர்ந்தவங்க மட்டுமே. ஆனா ஆழ்வார் சொல்றது அப்படி இல்லை. பல பகுதிகளை சேர்ந்தவர்களை, பல விதங்களில் இருப்பவர்களுக்கு சேர்ந்தது அவருடைய உபதேசம் அப்படின்ட்டு அந்த விதத்தாலும் இவருடைய உபதேசத்திற்கு ஏற்றத்தை சொல்லுகிறார்கள்.
மற்ற யாருடைய உபதேசம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட அந்த பிரமாணம் பிரமாதாக்களோட சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த உபதேசம் வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே, ஒரு செக்ஷன், ஒரு கூட்டத்தினருக்கு மட்டுமே, ஒரு பகுதியை சேர்ந்தவருக்கு மட்டுமே இருக்கும். ஆனா ஆழ்வாருடைய உபதேசம் அப்படி இல்லை, பலதரப்பட்டவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இதுல யாரார் அந்த பலதரப்பட்டவர்கள், அது எப்படி அப்படிங்கறத சொல்ல போறாங்க இந்த சூத்திரத்தில். அதாவது உபதேச முகத்தாலும் ஆழ்வாருக்கு ஏற்றம் உண்டு. மற்றவர்கள் நீங்க பிரமேயமான எம்பெருமான் எடுத்துக்கோங்க, பிரமாணமான வேதங்கள் எடுத்துக்கோங்க, பிரமாதாக்களான ரிஷி முனிவர்களை யாரை வேணா எடுத்துக்கோங்க, எல்லார் சொல்வதும் சேர்ந்து ஒரு கூட்டத்துக்கு மட்டுமே. ஆனா ஆழ்வார் சொல்லுவது பலருக்கு. அதனால இந்த உபதேச முகத்தாலும் ஆழ்வாருக்கு ஏற்றம் அதிகம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் இந்த சூத்திரத்தால், அதாவது உபதேச முகத்தாலும் ஆழ்வாருக்கு ஏற்றம் உண்டு என்பது விளக்கப்படுகிறது. இவர் வந்து ஒரு கூட்டத்தினருக்கு மட்டும் சொல்றதில்லை, பல வகைப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறார். அதைதான் இந்த சூத்திரத்தை சொல்ல போறார். சூத்திரம் என்ன சொல்றதுன்னா, வேத வேத்ய வைதிக உபதேசம் ஆவித்யர் அளவிலே. ஆவித்யர் அளவிலேன்னு அறிவில்லாதவங்க, சம்சாரிகள்னு வச்சுக்கலாம். பகவான் யாரு, அவனை எப்படி அடையணும்னு எந்த மார்க்கமும் தெரியாம அப்படியே இந்த உடலே ஆத்மாவாக நினைத்து இந்த சம்சாரத்தில் சுத்திட்டே இருக்காங்களே, அவங்களதான் ஆவித்யர் அப்படின்னு சொல்றாங்க. ஆவித்யர் அளவில், ஆவித்யர்களுக்கு மட்டும்தான், இந்த அறிவில்லாதவங்களுக்கு மட்டும்தான். எதுன்னு பாத்தீங்கன்னா வேத வேத்ய வைதிக உபதேசம். வேதமும் அவ்வளவுதான், வேத்யான வேதத்தால் அறியப்படும் எம்பெருமான் சொல்றது அவ்வளவுதான். வைதிகர்னா இந்த வேதத்தை அறிந்த அந்த வைதிகர்கள், வேதத்தை ஓதிய அந்த பெரியவர்கள், எல்லாருடைய உபதேசமும் யார் அளவிலே? ஆவித்யர் அளவிலே. ஒண்ணும் தெரியாத அந்த அக்ஞருக்கு மட்டும்தான் எத்தனை பேருடைய உபதேசமும். ஆனால் நம்மாழ்வார் பாத்தீங்கன்னா அக்ஞர், ஞானாதிகள், ஞான விசேஷ யுக்த, சர்வக்னி நின்னாமல் எல்லாரையும் திருத்துவார், சர்வேஸ்வரனையும் திருத்துவார் அப்படின்னு சேர்க்கிறாரு கடைசியில. அக்ஞர், அக்ஞர் ஒண்ணு தெரியாதவங்க, ஞானாதிகள் ஞானம் மிக்கவர்கள், ஞான விசேஷ யுக்தர் சிறப்பான ஞானத்தாலே எம்பெருமானை அனுபவிக்க கூடியவர்கள், மற்றும் சர்வக்ஞர் எம்பெருமானையும் கூட இவர் திருத்துவார் அப்படிங்கிறது இந்த சூத்திரம். இதை எப்படி செய்யறார் அப்படிங்கறது நம்ம விளக்கமாக பார்க்க வேண்டும். இதுல வந்து பிரமாணம் பிரமாணம் வேதம், பிரமாதா பிரமாணங்களை அறிந்தவர்கள், மகரிஷிகள் அவர்கள் எல்லாம் தான் வந்து பிரமாணங்களை அறிந்தவர்கள். வேத்யன் எம்பெருமான், ஆவித்யர் அறிவில்லாதவர்களான இவ்வுலக மக்கள், சம்சாரிகள். இது விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் உபதேசம் என்னும் சொல்லை முன்பு உள்ளவற்றோடு கூட்டி வேத உபதேசம், வேத்திய உபதேசம், வைதிக உபதேசம் என்று முடிக்க வேண்டும். இந்த உபதேசம் அப்படிங்கிறத வேத உபதேசம், வேத்திய உபதேசம், வைதிக உபதேசம் என்பதோட நம்ம சேர்த்துக்கொள்ளணும். இப்போ ஒண்ணுன்னா எடுத்துக்கலாம். வேத உபதேசம், நலத்தையே சொல்லும் வேதங்களின் உபதேசம், வேதங்களுடைய உபதேசம், அதை பார்க்கிறோம். அடுத்தது வேத்திய உபதேசம். இது ரொம்ப முக்கியம். என்னன்னாக்க வேதங்களால் அறியப்படுபவன் என்று, வேதங்களால் அறியப்படும் சர்வேஸ்வரனின் உபதேசம். அப்படி பாத்தீங்கன்னாக்க இவரை வந்து வேத்யன் அப்படி, வேத வேத்யன் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, எம்பெருமானை அறிவதற்கு இருக்கிற ஒரே சான்று, ஒரே பிரமாணம் வந்து வேதம் தான். மற்ற பிரமாணங்களால அவனை இப்படிப்பட்டவன் என்று நாம் அறிய முடியாது. மற்ற பிரமாணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். இப்ப வந்து சிம்பிளா ரிகலெக்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து பிரத்யக்ஷ பிரமாணம், கண்களாலே பார்ப்பது. பகவான் இதோ இவன் தான் பகவான் அப்படின்னு நான் காட்ட நீங்கள் பார்த்தீர்களானால் அதற்கு பெயர் பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு பேரு. அதனால் பகவானை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அடுத்தது அனுமான பிரமாணம், ஒன்றை வைத்து ஒன்றை அறிவது. திடீர்னு வந்து புகை சூழ்ந்தாக்கா எங்கேயோ பத்தி எரியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா திடீர்னு ஆத்துல வெள்ளம் வந்தா மலை மேல மழை வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றின் இருப்பை கொண்டு மற்றொன்றை அறிவது அனுமான பிரமாணம். இப்படி வந்து எம்பெருமானை அறிய முடியுமானா அதுவும் முடியவே முடியாது. சோ இருக்கிறது ஒன்னே ஒண்ணு சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்லி. சப்தம்னா ஒருவர் சொல்ல கேட்பது, ஸ்ருதி, வேதம். அந்த சப்த பிரமாணத்திலிருந்து லௌகிக வைதிகன்னு ரெண்டு விதமாக உண்டு. லௌகிக்க பிரமாணம்ங்கிறது ஆப்தர்கள் சொல்லுவது, நம்பிக்கைக்கு உரியவர்கள் சொல்லுவது லௌகிக்க பிரமாணம்.
அதிலையும் எம்பெருமானை அடைய முடியாது. அவனை அறிவது மட்டும் ஒரே ஒரு அந்த வேதம், அந்த வைதிக பிரமாணம், அதில் மட்டும்தான் அவனை அறிய முடியும். அதனாலதான் இதுல கூட நம்ம பிரம்மசூத்திரத்தை கூட சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் வரும். அதுல சாஸ்திர யோனித்வாத், சாஸ்திரங்களால் மட்டுமே அறியக்கூடியவன் இந்த எம்பெருமான். அதனாலதான் இது வேத வேத்யன், வேத்யனுடைய உபதேசம் அப்படின்னு சொல்றாங்க. வேதங்களால் அறியப்படுவான் என்று வேதங்களால் அறியப்படும் சர்வேஸ்வரனின் உபதேசம். சோ ஃபர்ஸ்ட் வேத உபதேசம், வேத்யன் உபதேசம், அடுத்தது வைதிக உபதேசம். எந்த அந்தணர்கள் வேதத்தின் பூர்வபாகத்தை அறிந்தவர்களோ, எவர்கள் வேதாந்தம் அறிந்தவர்களோ, பூர்வபாகமும் தெரியணும், உத்தரபாகமும் தெரியணும். ஏன்னா பூர்வபாகம் வேதத்துல பூரா கர்மகாண்டம் இல்லையா, இவ்வுலக நன்மைகளுக்காக செய்யப்படுவது சொல்வது பூர்வகாண்டம். உத்தரகாண்டம் தான், அதில் தான் உபனிஷத்துக்கள் உண்டு. அதுதான் அந்த பகவானை அடைவது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கும். எந்த அந்தணர்கள் வேதத்தின் பூர்வபாகத்தை அறிந்தவர்களோ, எவர்கள் வேதாந்தம் அறிந்தவர்களோ என்றபடி வேதத்தின் பூர்வ உத்தர பாகங்களின் பொருளை அறிந்தவர்களான வைதிகர்கள் எனப்படும் மகரிஷிகளுடைய உபதேசம். இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னாக்கா இதுல ரொம்ப அழகா இன்னொரு விஷயம் நம்ம டிரைவ் பண்ணலாம். என்னன்னு சொன்னாக்கா ஞானத்தால் மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானத்தால் மோட்சம். இந்த ஞானம்னா அர்த்த பஞ்சக ஞானம் நம்ம பார்த்திருக்கோம். அஞ்ஞானத்தால் சம்சாரம். ஞானத்தால் மோட்சம், அஞ்ஞானத்தால் சம்சாரம் சொல்லும். சோ இந்த ஞானத்தால் மோட்சம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எல்லா இதுலயும் முதல்ல ஒரு பகவத்கீதையில கூட என்ன பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பிரஸ்தானத்ரயம்னா ஒண்ணு உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம் மற்றும் பகவத்கீதை. இதுதான் பிரஸ்தானத்ரயம்னு சொல்லுவாங்க. இது நீங்க பாத்தீங்க கரெக்டா இதுக்கு செட் ஆகி வரும். உபனிஷத்துல வேத உபதேசம், வேத்யன் உபதேசம் பகவத்கீதை, வைதிக உபதேசம் பிரம்மசூத்திரம். கரெக்டா அதுக்கு அதேதான். அந்த மூணு தான் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த மூணு தான் நமக்கு ஞானத்தை கொடுப்பவர். இப்ப சிம்பிளா தெரியுது பாருங்க. சோ ஞானத்தால் மோட்சம். இந்த ஞானத்தை யாருக்கு கொடுக்கணும்? அந்த ஞானம் இல்லாத அஞ்ஞானிகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆகையால இந்த மூணு யாருக்கு உபயோகப்படும்னாக்கா ஆவித்யர் அளவிலே, இந்த ஞானம் இல்லாதவர்களுக்கு, ஞானத்தால் மோட்சமும் தெரியாம இந்த சம்சாரத்திலே உழந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்காக. ஆவித்யர் அளவிலே தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் என்பவற்றின் ஞானம் இல்லாமையாகிய அறியாமையோடு கூடிய இவ்வுலக மனிதன் ஆவித்யன் என்று சொல்லப்படுகிறார். புத்தி இல்லாதவன் சொன்னா இவன் தான். இவன் எவ்வளவு வேணா படிச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய பொசிஷன்ல வேணா இருக்கலாம், ஆனா இந்த தத்துவ ஹித புருஷார்த்தம் யாருக்கு தெரியலையோ அவன் ஆவித்யன். அவனுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு தான் இந்த வேத உபதேசம், வேத்திய உபதேசம் மற்றும் வைதிக உபதேசம், பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு வச்சுக்கணும். சொல்லப்படி என்கிறபடியே தத்துவம் இத புருஷார்த்தம் என்பவற்றின் ஞானம் இன்மையாலே இறைவனுடைய தன்மையை அறியாதவர்களான சம்சாரிகள் அவங்கதான் அளவிலேயா, அவங்களுக்கு தான் இதெல்லாம் பலிக்கும். இது இந்த வேத உபதேசம், வேத்திய உபதேசம் மற்றும் இந்த வைதிக உபதேசம் அவர்களுக்கு பலிக்கும். வேத உபதேசம், வேத்திய உபதேசம், வைதிக உபதேசம் ஆவித்யரை மட்டுமே திருத்த பயன்படும். சரி, இந்த தத்துவ புருஷார்த்தம், தத்துவ புருஷார்த்தம் நம்ம பல இடத்துல பார்க்கிறோம் இல்லையா, இது என்னவா இருக்கும்? இந்த தத்துவகித புருஷார்த்தம் தெரிந்தால்தான் நமக்கு மோட்சம். இந்த தத்துவகித புருஷார்த்தம் தெரியாதவர்கள் ஆவித்யர்கள். அவர்களுக்கு இதை தெரிவிப்பதற்காக இவை மூன்று இருக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம். தத்துவம் அப்படின்னாக்க இருப்பு என்பது இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அப்படி பார்க்க போனா இந்த பிரபஞ்சத்துல மூன்று விஷயங்களுக்கு இருப்பு என்பது எப்பவுமே உண்டு. அது என்னன்னாக்கா ஒண்ணு அச்சித்து, சித் மற்றும் ஈஸ்வரன். அச்சித்துங்கிறது இந்த மெட்டீரியல், கண்ணால் நாம பார்க்கக்கூடிய இந்த பிரகிருதி பூரமே அச்சித்து. சித் என்பது அந்த ஜீவனை குறிக்கும். கண்ணுக்கு இலக்காகாத அந்த சின்ன சிறு ஜீவனை குறிக்கும். சித் என்பது பரம்பொருள், ஈஸ்வரன் தான் மூன்றாவது தத்துவம். இந்த மூன்று தான் தத்துவம் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தத்துவம் தத்துவம் தத்துவ விவேகம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாக்கா இவை மூன்று தான் தத்துவங்கள். அச்சித்து, சித்து, ஈஸ்வரன் தான் தத்துவம். தத்துவம்னு சொன்னா இந்த மூணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல அச்சித்து தத்துவம் நம் கண்ணுக்கு இலக்காகும். சித் வஸ்துவம், ஈஸ்வரம் நம் கண்ணுக்கு இலக்காக மாட்டார்கள். அது அப்புறம் தத்துவம் ஹிதம். இப்போ இந்த ஹிதம் இதுல ஈஸ்வரன் சொல்லிட்டோம் இல்லையா, ஈஸ்வரன் ஒருத்தர் சொல்லிட்டோம், ஜீவன் ஒருத்தர் சொல்லிட்டோம். இதுல அச்சித்து ஜடம், அறிவில்லாதது. இந்த சித்வஸ்துவான ஜீவன் அஜடம், அறிவு உள்ளவர். எம்பெருமான் சர்வஜன். இப்ப இந்த சித்வஸ்துவான ஜீவன்
எம்பெருமானை போய் சேருவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லுதான் கீதம். அதுதான் எல்லா மோட்ச சாதனங்கள் எல்லாமே அதுல வரும். ஆகையில சத்துவம் இத புருஷார்த்தம். அப்படி இந்த ஜீவன் போய் எம்பெருமானை சேரும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது புருஷார்த்தம். ஆகிய தத்துவஹித புருஷார்த்தம் அப்படி சொன்னா இதான். இந்த தத்துவஹித புருஷார்த்தம் மூன்றுமே ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது சுவாமி எம்பெருமானார் நம்முடைய ராமானுஜர். ஆகையால் அதுக்கு எம்பெருமானார் தரிசனம் அப்படின்னு பேரு. தத்துவஹித புருஷார்த்தம் மூன்றுமே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லி கொடுத்து நமக்கு வழிகாட்டி கொடுத்தது சுவாமி ராமானுஜர். ஆகையாலே அதுக்கு எம்பெருமானார் தரிசனம் அப்படின்னு பேரு. ஆகையாலே இந்த தத்துவ புருஷார்த்தத்தை தெரிந்துக்காதவங்க யாரு? ஆவித்யர், இந்த சம்சாரிகள். இவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக இந்த தத்துவ புருஷார்த்தம் என்னன்னு இவங்களுக்கு கத்துக் கொடுப்பதற்காக இருக்கக்கூடியதுதான் இந்த பிரஸ்தான திரயம். அதாவது வேத உபதேசம், வேத்திய உபதேசம் மற்றும் வைதிக உபதேசம். ஆகையால மூணு இவ்வளோ பெருசாக இருந்தாலும், இவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அவங்களுடைய ஒரே ஏம் என்ன? இந்த ஆவித்யம். இந்த தத்துவ புருஷார்த்தத்தை தெரிஞ்சுக்காம இந்த சம்சாரத்திலேயே பட்டு உழல்றாங்க பாத்தீங்களா சம்சாரிகள். அவர்களுக்கு மட்டுமே தான் இது உபயோகப்படும். ஆனால் ஆழ்வாருடைய ஸ்ரீ சூக்திகள் அப்படி அல்ல அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சொல்றாங்க. ஆழ்வார் 4 வகைப்பட்டவர்களை திருத்துவார். இப்ப இந்த இது பிரஸ்தானத்துறை 3 ஒருத்தரை தான் திருத்தும். ஆவித்தியர்களை மட்டும் அவங்களுக்கு அந்த அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை காமிச்சு மோட்சத்துக்கு வழிகாட்ட, அவ்வளவுதான். இவர் 4 வகைப்பட்டவர்களை ஆழ்வார் திருத்துவார். யாரெல்லாம் பார்த்தா, ஆழ்வார் உபதேசம் இவர் திருத்துவார்கள் யாருன்னா அக்ஞர் நம்பர் 1. தத்துவஹித புருஷார்த்தங்களில் அறிவில்லாத சம்சாரிகள் அதே மாதிரிதான் முன்பு பார்த்த மாதிரி அதே சம்சாரிகளை தத்துவஹித புருஷார்த்தை பற்றி அறிவில்லாத ஆவித்யர்களை திருத்துவார். சரி, ஓகே. அப்புறம் ஞானிகளையும் இவர் திருத்துவாராம். எப்படின்னா, பகவானே உபாயம் என்று கடைபிடித்திருக்கும் ஞானிகள், அவர்களையும் திருத்துவாராம். அது எப்படிங்கிறது பின்னால வரும். அடுத்தது ஞான விசேஷ யுக்தர், பகவானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை நேரே அறிந்து பேற்றிலே நோக்கு உடையவர்களாய் பகவானுடைய அனுபவமே பொழுதுபோக்காக கொண்டிருக்கும் விசேடமான ஞானத்தை உடையவர்கள். இவர்கள் யாரு? இவர்களை எப்படி திருத்துவார்கள் பின்னால வரும். 4வது சர்வஜன், சாட்சாத் அந்த பரமாத்மாவையே இவர் திருத்துவார். சர்வஜன் எண்ணாமல் உனக்கு காணப்படாத பொருள் ஒன்றும் இல்லை, யாவன் ஒரு பொழுதில் எல்லாவற்றும் அறிகிறான் என்றெல்லாம் வழங்கப்படும் முற்றறிவினான சர்வேஸ்வரனே இவர் திருத்துவார். அது எப்படிங்கிறது பின்னாடி. அந்த எம்பெருமானுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை இல்லையா? அதுதான் இங்க என்ன சொல்றாங்க, உனக்கு காணப்படாத பொருள் ஒன்றுமே கிடையாது. அவன் சர்வ சாட்சி, எப்பொழுதுமே எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருப்பான். எம்பெருமானுடைய பார்வையிலேருந்து தப்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே சொல்லக்கூடியது அப்படிப்பட்டவர். உனக்கு காணப்படாத பொருள் ஒன்றுமே இல்லை, யாவன் ஒரு பொழுதில் எல்லாவற்றையும் அறிகிறானோ. அவனுக்கு யோசிக்கிறது அப்பப்ப சர்வஜன், எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்டவனையும் ஆழ்வார் திருத்துவார். ஆகியோர் இந்த 4 வகைப்பட்டவர்களை ஆழ்வார் திருத்துகிறார். யாருன்னா அக்ஞர், ஞானிகள், ஞான விசேஷ யுக்தர், சர்வஜன் எண்ணாமல் அப்படின்னு வேறுபாடு பார்க்காம இந்த 4 வகைப்பட்டவர்களை வாசி அற வேறுபாடே பார்க்க மாட்டாரு. இவங்களையும் திருத்துவாரு, அவங்களையும் திருத்துவாரு. வாசி அற வேறுபாடு பார்க்காமல் வேண்டும் விஷயங்களை உபதேசித்து திருத்துவார். அவங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ அது, அக்ஞருக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுவாரு, அப்புறம் ஞானிகளுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுவாரு, விசேஷ ஞானத்திற்கு என்ன சொல்லணுமோ சொல்லுவாரு, சர்வேஸ்வரனுக்கு என்ன சொல்லணுமோ அதையும் சொல்லி அவரை திருத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுத்த சூத்திரத்தை விளக்கமா சொல்றாங்க. இப்படி இவர் எல்லாருக்கும் அறிவின்மையை போக்குதல் செய்ய வேண்டுமோ, இது அவசியமா இது ஆழ்வார்க்கு அப்படின்னு கேட்கிறாங்க. என்னும் வினாவிற்கு விடையாக மேலே கூறிய 4வர்க்கும் இவர் அறிவிக்க வேண்டிய அர்த்த விசேடங்கள் இன்னவை என்று காட்டுகிறார் இந்த சூத்திரத்தில். இவங்களை எப்படி திருத்துவாரு அப்படின்ட்டு இவரை காட்டினார். அறியாதார்க்கு உய்ய புகுமாறு அறிவிக்க வேண்டும். பகவானை பத்தி ஒண்ணுமே தெரியல, தத்துவகித புருஷார்த்தம் தெரியல. அவர்கள் யாரு? அறியாதவர்கள், அக்ஞர். அங்க முதல்ல வராங்கல்ல அவங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்? உய்ய புகுமாறு அறிவிக்க வேண்டும். பகவான் கிட்ட போய் சேர, அந்த உயிர்ந்து உய்வடையும்படி புகுமாறு அவர்களை திருத்த வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சோ அறியாதார்க்கு
அதுக்கு என்ன சொல்ற, எந்த பாசுரவர் எடுக்கிறாங்கன்னா, செங்கண் நெடியானை சிந்தித்து அறியாதார் என்றும் அறியாதார் அப்படின்ட்டு, அது வந்து பெரிய திருமொழியில இருந்து எடுத்திருக்காங்க. திருமங்கை ஆழ்வார் அருள் செய்த பெரிய திருமொழியில இருந்து எடுத்திருக்காங்க. செங்கண் நெடியானை சிந்தித்து அறியாதார் என்றும் அறியாதார். அந்த பெருமாள் யார்? அந்த பெருமாள் செங்கண் நெடியானை சிந்தித்து அறியாதார். இப்ப இப்பேற்பட்டவன்னு தெரிஞ்சு யோசிச்சு தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். எப்படி தொண்டரடிப்படியாழ்வார் சொல்றார், திருமாலை அறியாதார் திருமாலை அறியார் சொல்லுவார். திருமாலை அப்படிங்கிற திவ்ய பிரபந்தத்தை யார் படிக்கலையோ அவங்க திருமாலை பத்தி தெரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு தொண்டரடிப்படியாழ்வார் சொல்றார். அதே போல இவர் என்ன சொல்றாருன்னா, செங்கண் நெடியானை சிந்தித்து அறியாதார் என்றும் அறியாதார், அவங்களுக்கு என்னைக்குமே ஒண்ணுமே தெரியவே போறதில்லை என்கிறபடி, முதலிலே பகவானை பற்றி ஞானம் இல்லாத இவ்வுலக மக்களுக்கு தெரியல. பகவான் யாரு, ஜீவன் யாரு, அச்சித்து யாரு, ஒண்ணுமே தெரியல. பகவான யாருன்னு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அது சொல்லணும். அதுக்கு உய்ய புகுமாறு, அப்படி அறியாதாருக்கு, அப்படி தெரியாதவங்க உய்ய புகுமாறு, அவர்கள் மேல வரணும் இல்லையா, அவர்கள் உய்வடைய வேண்டும் இல்லையா, அதுக்காக ஆழ்வார் உபதேசம் செய்கிறார். அக்தே உய்ய புகுமாறு திருநாரணன் தாள் என்றபடி, அதுவே உய்வு பெறுவதற்கு உபாயம் என்று, பிறவி பெருங்கடலை தாண்டுவதற்கு உபாயம் என்று அறிவிக்க வேண்டும். நீங்க போய் அந்த நாராயணனுடைய திருவடிகளை பற்றுங்கள், திருநாரணன் தாள் அப்படின்னும் அக்தே உய்ய புகுமார், இதுதாண்டா உங்களுக்கு வழி அப்படின்ட்டு. ஸ்ரீமத் நாராயணன் இருக்கான் தெய்வம், அவருக்கு அந்த அழகான திருவடிகள் உண்டு, அங்க போய் நீங்கள் சரணம் அடைந்து விடுங்கள் என்று உய்ய புகுமாறு, உய்ய புகும் ஆறு, ஆறுன்னா வழி, உய்வடைய வழியை இவர்களுக்கு காட்டித்தர வேண்டும். யாருக்குன்னா அறியாதாருக்கு உய்ய புகுமாறு அறிவிக்க வேண்டும். ஆனால் அக்னியர்களுக்கு இப்படிதான் அவர் வந்து உபதேசம் பண்ணுவார். யாரு? சுவாமி நம்மாழ்வார். பரம்பெருமாள் யாருங்கிறத காமிச்சு அவருடைய வடிவம் என்ன, லீலைகள் என்ன, குணங்கள் என்ன, விபூதி என்ன எல்லாம் சொல்லி இவனையே நீங்கள் பற்ற வேண்டும் அப்படின்னு காமிச்சு கொடுப்பார். அறியாதாருக்கு உய்ய புகுமாறு அறிவிக்க வேண்டும். சோ அக்னியர் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது, இக்கரை ஏறினாருக்கு இன்ப வெள்ளம் அறிவிக்க வேண்டும். இது ரொம்ப அழகான விஷயம். இக்கரை ஏறினாருக்கு இப்ப என்னன்னா, இப்ப இது வந்து ஒரு இதுவா சொல்றாங்க, சம்சாரத்தை ஒரு கரையாகவும் வீடு பேற்றி இன்னொரு கரையாகவும் இமேஜின் பண்ணி இக்கரை ஏறினாருக்கு, அதாவது இந்த சம்சாரம் இந்த பெரிய ஆத்தை கடந்து இந்த கரை ஏறி விட்டார்கள். இங்கதான் இருக்காங்க, ஆனா அவர்களுக்கு தெரிந்து விட்டது, எல்லாமே தெரிந்து விட்டது. இக்கரை ஏறினாருக்கு அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, அக்கறை என்னும் அனந்த கடலுள் அழுந்தி உன் பேரொரு நாள் இக்கரை ஏறி இழைத்திருந்தேனே. இது வந்து பெரியாழ்வார் திருவள்ளுவர், பெரியாழ்வார் சொல்றாரு, அக்கறையில இருந்து படாத பாடு பட்டுட்டு இருந்தேன், அனந்த கடலுள் அழுந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி, நீ கை கொடுத்து தூக்கி விட்டதால நான் இந்த கரைக்கு நான் வந்துட்டேன். இங்கேதான் இருக்காரு பெரியாழ்வார், இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த சம்சாரம் என்னும் கடலை கடந்து விட்டார். சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியவனே அப்படின்னு சொல்றாரு இல்ல, இங்கு இருக்கும் போதே அவருடைய சிரமம் எல்லாம் தீர்ந்து விட்டது என்கிறபடியே, பிறவிக்கடலில் அழுந்துகிறவர்களுக்கு பகவான் ஒருவனே உபாயம் என்ற ஞானம் பிறந்தால் இங்கே இருக்க செய்தே அக்கறை இக்கரை என்னும்படி இவ்வுலக வாழ்வு தூரமாய் பரமபதமும் அண்மையாம்படி இருக்கையாலே பகவான் ஒருவனே உபாயம் என்பதிலே துணி உடையராய் தன் முயற்சி நீங்கி இருக்கிறவர்களுக்கு அந்த துணிவு குலைந்து பதறும்படி, இது உபாயத்திலே துணிவு அங்கிற விஷயம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, திருமந்திரத்துல தாய்ப்பாசுரம், தாய் பேச்சு, தலைவி பேச்சு, தோழி பேச்சு எல்லாம் பார்க்கும் போது நம்ம பதம் வந்து தாய் பேச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. அவர்கள் வந்து உபாயத்தில் துணிவு, அவனே உபாயம் அப்படிங்கிறத துணிவோடு இருப்பார்கள், தாண்டவே மாட்டார்கள், அந்த பிரபன்ன குல மரியாதை தாண்ட மாட்டார்கள். ஆனா தலைவி என்ன படுவானா, அந்த நாராயண பதத்துக்கு காட்டுவதை போல எம்பெருமானுடைய சீல குணத்திலும் அழகிலும் ஆழங்கால் பட்டு அதை மீற துணிவார், அது அவனை போய் தானே அடைய துணிவார். அதுக்குதான் வந்து இந்த பேற்றிலே பதற்றம் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி அந்த துணிவு குலைந்து பதறும்படி, அந்த துணிவு அதாவது உபாயத்தின் துணிவு, எம்பெருமானே உபாயம் என்று இருக்கிற அதை மீறி பேற்றிலே இருக்கிற அந்த ஆவலில பதறும்படி செய்வது, அதுவும் இவர் செய்வார். யாரு? ஆழ்வார். இக்கரை ஏறினார்க்கு, அதாவது இந்த பரம்பரை இங்கே இருக்கும் பொழுதே சம்சாரம் ஒரு கரை, மோட்சம் இன்னொரு கரை என்று அறிந்து அந்த சம்சாரம் என்னும் கடலை அவனையே உபாயமாக பற்றி தாண்டிய பிறகு என்னன்னா,
துணிவுடையவராக தன் முயற்சி நீங்கி இருக்கிறவர்களுக்கு உபாயமே அவர்கள் ஈடுபடவே மாட்டார்கள். நமபத அர்த்தமாக தாய் பேச்சாக அந்த துணிவு குலைந்து பதறும்படி நாராயண பதத்திலே தலையின் பக்கத்திலே போகும்படி இவர் செய்வார். என்ன செய்வார்? அதன் இன்ப வெள்ளம் முகில்வண்ணன் வானத்து இமைவர் சூழ இருப்பர் பேரின்ப வெள்ளத்தே என்று அவங்க சொல்லி கொடுப்பார். இப்ப என்ன பெரியாழ்வார் எடுத்துக்கோங்க. பெரியாழ்வார் அவனையே உபாயமாக பற்றி சம்சாரம் என்னும் கடலை நீந்தி இக்கரைக்கு வந்து விட்டார். வந்தப்புறம் அவர் என்னன்னா, அவர் பேசாம இருக்கிறார், பாவம் வந்துட்டோம் அப்படின்ட்டு. இவர் என்ன சொல்றாரு? இவர் சொல்லி கொடுக்கிறாரு. முகில்வண்ணன் வானத்து இமையவர் சூழ இருப்பர் பேரின்ப வெள்ளத்தை, அங்க அந்த மாதிரி இருக்கு, பெரிய பேர் அங்க காத்துட்டு இருக்குன்னு சொன்ன உடனே பெரியாழ்வார் பேச்சில பதற்றம் வரும். உபாயத்திலேயோ நம்ம அவனே உபாயமாக பத்திருக்கிறோமே, அவன் வர வரைக்கும் காத்திருக்கணும் அப்படிங்கிற அந்த நிம்மதி போய் பேச்சிலே பதற்றம் ஏற்படும். சீக்கிரமா போகணும் அப்படிங்கிற ஆசை வரும். அறிவிக்க வேண்டும். பேற்றில் ஒப்புயர்வற்ற சிறப்பனை அறிவிக்க வேண்டும். புரியுதுங்களா? அதாவது இப்ப முதல்ல அறிவில்லாதவர்கள், அதாவது எம்பெருமானை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களுக்கு உய்யுமாறு சொல்ல வேண்டும். அவனே உபாயமாக பற்றி அந்த சம்சாரம் என்னும் கடலை தாண்டி விட்டவர்களுக்கு பேச்சில பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஐயோ இங்கே இருக்காத மக்கள், நீ அங்க போகணும், அங்க பெரிய விஷயம் எல்லாம் இருக்கு என்று அவர்களுக்கு பேச்சில பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். என்ன சொல்லி? முகில்வண்ணன் வானத்து இமைவர் சூழ இருப்பர் பேரின்பர், எப்படி இருப்பான்னு தெரியுமா அவன் அப்படி சொல்லி அவங்களுக்கு அந்த ஆர்வத்தை தூண்டி அங்கே போக வேண்டும் என்ற அந்த பதற்றத்தை ஏற்படுத்துவான். யாரு? சுவாமி நம்மாழ்வார். இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஞானிகளுக்கு, பகவனே உபாயம் என்று கடைபிடித்திருக்கும் ஞானிகளுக்கு இந்த வேலையை செய்வார். மூணாவதுதான் ரொம்ப நிலை அறியாதார்க்கு ஆழங்கால் அறிவிக்க வேண்டும். இது ரொம்ப, இது யாருக்கு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஞான விசேஷ யுக்தர். அதாவது எம்பெருமான பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு, இவங்க என்னன்னா அவனுக்கு கைங்கரியமாக அவனை துதி செய்ய வேண்டும், பாட வேண்டும் அப்படின்னு ஆவலோடு இருக்கிறார்கள். இவங்களுக்குதான் முக்கியமா ஒண்ணு சொல்றாரு, என்னன்னா நிலை அறியாதார்க்கு ஆழங்காலும் அறிவிக்க வேண்டும். இப்ப என்னன்னா, இப்ப ராத்திரி குளிக்கிறதுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கரையில இருந்து சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாரு இங்க மட்டும் குளிங்க, அங்க போகவே போகாதுங்க. ஏன்னா இங்கதான் நீங்க நின்று குளிக்க முடியும். அங்க போனீங்கன்னா சுழல் உங்களை இழுத்துரும் உள்ள, ஆகையால் அங்க போகாதீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மாழ்வார் என்ன பண்ணுவார் சொல்றாருனாக்கா, இந்த ஞானயுக்தர் இருக்காங்க இல்லையா, ஞானயுக்தர்னாக்கா பகவானுடைய ஸ்வரூப ரூப குணவிபூதிகளை நேரே அறிந்து பேற்றே நோக்குவர்களா, பகவானுடைய அனுபவமே பொழுதுபோக்காக கொண்டிருக்கும் விசேஷ ஞானத்தை உடையவர்கள். இவர்கள் கைங்கரியமாக அவனை துதிப்பாடல் செய்யக்கூடிய செஞ்சொற் கவிகள். இவங்களுக்கு சொல்லுவார். இப்ப இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறார் நம்மாழ்வார்? நீங்க பகவானுடைய எந்த குணத்தில் வேணா ஈடுபட்டுக்கோங்க, பரவாயில்ல. ஆனா அந்த சீல குணம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, சௌசீல்யம், அவனுடைய எளிமை, அந்த குணத்துக்கு மட்டும் ஈடுபடவே படாதீர்கள். அது ஆழம் காண முடியாத சுழல், அது உங்களை இழுத்து கொண்டு போய் உள்ளே சொருகிவிடும், நீங்கள் கைங்கரியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். எந்த குணத்தில் வேணா ஈடுபடுங்க, ஆனா இந்த சௌசீல்யம், இந்த எளிமைங்கிற குணத்தில் ஈடுபடவே வேண்டாம். அவருடைய இந்த பரத்துவத்தின் எல்லை கூட காண முடியும், ஆனா அவனுடைய சீல குணத்தின் எல்லையை காணவே முடியாதுன்னு சொல்லி கொடுக்கிறார். சோ நிலை அறியாதார்க்கு எந்த குணத்தை அனுபவிக்கணும், எப்படி இருக்கணும்னு அறியாதார்க்கு ஆற்றிலே இறங்கிய பின்பும் நிலைக்கும் இடமும் நிலையாத இடமும் அறியாதாரை போன்று பேற்றினை பெற்றவர்களாய் அனுபவியா நிற்க செய்தே அதில் நிலை கொள்ளலாமிடமும் ஆழங்கால் படுமிடமும் அறியாதவர்கள். அதான் இவங்களுக்கு நல்லா எல்லாம் தெரியும், குணங்களும் தெரியும். நம்மாழ்வார் அவர்களுக்கு என்ன சொல்லித்தரானா, இந்த குணங்களில் ஈடுபடுங்க, ஆனால் இந்த சௌசீல்யங்கிற குணத்துல ஈடுபட வேண்டாம் என்று, எது இறங்கி குளிப்பதற்கு ஏற்ற இடம், எது குளிப்பதற்கு ஏற்காத இடம்னு சொல்வதை போல சொல்லிக் கொடுக்கிறார். நிலை அறியாதார்க்கு இது உதாரணம். ஆத்துல குடிக்க போற ஒரு உதாரணம். இங்க என்னன்னாக்கா, இந்த பகவானை நன்றாக அறிந்து ரூப குண விபூதி எல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த அனுபவத்திலே இழிபவர்களுக்கு இதுல இறங்குங்க, இதுல இறங்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் சுவாமி நம்மாழ்வார்.
సారీ ஆழங்கால் సౌశల్యం అంటే ఏమి? எளிமைமா. அதாவது மிக உயர்ந்தவன் மிக தாழ்ந்தவரோடு புறையற கலப்பது சௌசீல்யம். வித்தியாசமே பாக்குறதே இல்லை. ரொம்ப பெரியவனா இருந்து எம்பெருமான் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் நம்ம எவ்வளவு தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த வேற்றுமை பாராது. இப்ப பெரியவங்க வந்து நம்மளோட பேசலாம் எல்லாம் செய்யலாம், ஆனா அந்த டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா? அவன் அப்படியே கிடையாது. கம்ப்ளீட்டா வந்து புறையற கலப்பான். அந்த குணத்துல ஆழங்கால் பட்டா நம்ம வந்து எழறது ரொம்ப கஷ்டம். அப்ப வந்து மேற்கொண்டு அவனுக்கு கைங்கரியம் செய்வதில் தடை ஏற்படும். அதனால வந்து இந்த சௌசீலியம்ங்கிற குணத்துல வந்து போய் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. யாருக்குன்னா அந்த விசேஷ ஞான யுக்தர்களுக்கு, அதாவது அந்த குணம் கிட எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு கைங்கரியம் பண்ணி இருக்கிறவர்களுக்கு நீங்க இந்த குணத்துல போனீங்கன்னாக்கா கைங்கரியம் தடைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆழங்காலம் செஞ்சற்கவிகால் உயிர் காத்து ஆட்சேவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த செஞ்சற்கவிகால் அவனை கவி பாடி அவன் கைங்கரியம் செய்ய ஆசை இருக்கிறவங்களுக்கு உயிர் காத்து ஆட்சேவேன். நீங்க போய் இந்த சௌசீலியம்ங்கிற குணத்துல விழுந்தீங்கன்னாக்கா நீங்க தொலைஞ்சிங்க, நீங்க தலையெடுத்து அவனை பாட முடியாது. ஆகையால அந்த குணத்தில் நீங்கள் ஆழங்கால் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அறிவிக்க வேணும், அடையாளம் காட்ட வேணும். இது அவருக்கு தானே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரிஞ்சதால மற்றவர்களுக்கு, இந்த விசேஷ ஞான யுக்தர்களுக்கு, அதாவது அவனே உபாயமாக பற்றி அவனுடைய குணம், அவனுடைய விபூதி, அவனுடைய ஐஸ்வரம் எல்லாவற்றையும் அனுபவிக்க ரெடியாக இருக்கிறவங்க, ரெடியாக இருந்து அவனை மேற்கொண்டு பேசி பாடி துதிக்கணும்னு இருக்கிறவங்க, நீங்க போய் இந்த சீலமுறை குணத்துல அந்த ஆழங்கால் பட்டீர்களாக்க உங்களால மேல எழுந்து வர முடியாது. ஆகையால அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நிலை அறிவிக்கிறார். கடைசி வந்து கரை ஏற்றுபவனுக்கு நாலாரும் அறிவிக்க வேண்டும். இது எம்பெருமானுக்கே, சர்வஜனான சர்வேஸ்வரனுக்கே புத்தி சொல்றார். கரை ஏற்றுபவனுக்கு, கரை ஏற்றுபவன் யாருன்னா பெருமாள் தான். அவன் தான் இந்த சம்சாரம் என்னும் கடலில் இருந்து நம்மளை கை தூக்கி கரை ஏற்றி விடுபவன். வித்வான்கள் கொடியதும் எல்லையில்லாத துக்கத்துக்கு நிலை கலதுமான பிறவி பெருங்கடலை தேவரையிலேயே சரணமடைந்து தாண்டுகிறார்கள். இந்த பிறவி கடலை தாண்டணும்னா நம்மளால முடியவே முடியாது. அவனே தான் கை கொடுத்து தூக்கி விட வேண்டும். ஆகையால் அவனுக்கு என்ன பேரு? கரை ஏற்றுபவன். அவனை கரையேற்றுபவன். அவனுக்கு அவனுக்கு நாலாரும் பொங்கைம்புலனும் பொறி ஐந்தும் என்னும் திருப்பாசுரத்தினால் 24 தத்துவங்களின் தன்மைகளை சொல்லித்தர வேண்டும். இது முன்னால கூட நம்ம பார்த்தோம். இந்த 24 தத்துவங்களால் ஆனதுதான் இந்த உடல் பார்த்தோம் இல்லையா? ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், 5 பூதங்கள், மூல பிரகிருதி, மனம், அகங்காரம், மகான். இந்த 24 தத்துவங்கள் ஓட சேர்ந்து ஜீவாத்மாவை வைத்துதான் இந்த சரீரங்களை நமக்கு படைத்து கொடுக்கிறார். சோ எம்பெருமானுக்கு இவர் என்ன அறிவிக்கிறார்னா, இத பாரு, நீ மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்லி காலம் தண்ணிட்டே வராத. இந்த 24 தத்துவங்களோடு சேர்ந்து இருக்கிற இந்த உடம்பை அழித்து விட்டு என்னை நீ அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்ட்டு இந்த அவர் பெருமாள் என்ன பண்றனாக்கா, நம்மாழ்வார் மேல ரொம்ப பெரிய இருக்கிறதுனால இந்த உடலோடு அவரை வந்து வைகுந்தத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். எம்பெருமான் உடம்போடு அழைத்து செல்லலான்ட்டு. அப்போ நம்மாழ்வார் வந்து இந்த உடம்பினுடைய தாழ்ச்சியை, இந்த 24 தத்துவங்களுடைய தாழ்ச்சியை அவனுக்கு அறிவித்து, இதை விட்டு விட்டு நீ என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று அவனுக்கு அறிவுறுத்துகிறார். ஆக இங்க சர்வேஸ்வரனுக்கு என்ன, கரை ஏற்றுபவனுக்கு என்ன உபதேசம்னா, 4 x 6 24. அந்த 24 அச்சித்து தத்துவங்களுடைய தாழ்ச்சியை அவனுக்கு சொல்லுகிறார். பொங்கை புலனும் பொறி ஐந்தும் என்னும் திருப்பாசுரத்தால் 24 தத்துவங்களின் தாழ்ச்சியை அவனுக்கு உணர்த்தி, இதிலிருந்து விடுவித்தேதான் நீ ஜீவனை அழைத்து செல்ல வேண்டும் என்று எம்பெருமானுக்கு அறிவிக்க வேண்டும். ஆகையால யாராருக்கு என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. அறியாதவர்களுக்கு, ஞானிகளுக்கு, விசேஷ ஞான யுக்தர்களுக்கு, சர்வேஸ்வரன் வந்து இங்க கரை ஏற்றுபவன் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. ஆக அறிவு கேடரை, அதாவது உடனே தெரியாதவங்களை உபாயத்திலே மூட்டுவார், சொல்லி கொடுப்பார். அவருடைய திருவடிகளே பிடித்துக்கோங்க, அதுதான் உபாயம், உபாயத்தில் மூட்டுவார். உபாயத்திலே ஊன்றினவர்களை பேற்றிலே ஊன்றி செய்வார். ரொம்ப நல்ல இது இருக்குது, அங்க வைகுண்டம் இருக்கு, அங்க போடும், பேற்றிலே வரையை ஏற்படுத்தி கொடுப்பார். பேற்றிலே ஊன்றியவர்களுக்கு ஆழங்கால் அறிவிப்பார். பேற்றிலே ஏற்கனவே இருப்பவர்களுக்கு இதுல ஈடுபடுங்க, இதுல ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பார்.
வேற்றினை கொடுக்கும் சர்வேஸ்வரனுக்கு விடத்தக்கவற்றை அறிவிப்பார் என்றார். சர்வேஸ்வரன் எதை விடணும்? இந்த சரம திருமேனி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எவன் ஒருவன் வந்து சரணாகதி பண்ணி இந்த உடம்பு தான் அவனுக்கு கடைசி, இனி அவன் பிறக்கவே மாட்டான். அது வந்து காஞ்சி பேரர்களாலே தன் வாய் மலர்ந்து சொல்லியிருக்கான், இந்த உடம்பு தான் கடைசி. இதுக்கு சரம திருமேனி அப்படின்னு பேரு. இதுல வந்து எம்பெருமான் ரொம்ப விரும்பி வாசம் பண்ணிக்கிறான், ரொம்ப ரொம்ப விரும்பி இருப்பான். ஏன்னா அவன் எல்லா உடம்புலும் இருந்தாலும் அவனே அறியாமல் இருப்பவர்கள், அவனை துவேஷிப்பவர்கள், அந்த உடலிலே அவன் இருப்பது அவனுக்கு முள்மேல் இருப்பை போல இருக்கும், முள்ளில் இருக்கிற மாதிரி இருப்பான். ஆனாலும் அந்த பந்தத்தை நினைத்து, அந்த சொத்து சொந்தக்காரன் அப்படிங்கிற அந்த பந்தத்தை நினைத்து விட முடியாமல் இருப்பான், முள்ளிலே இருப்பது போல இருப்பான். ஆனா இங்கன்னா என்ன, அப்படியே தன்னை அந்த பரமபக்தி பிரவாகம் எடுத்து ஓடுகிறது அல்லவா, அங்க இருக்கிறதுவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், தாமரை மலர் இருப்பது போல இருக்கும். ஆகையால அந்த இருப்பை அவன் விடமாட்டான். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலான்ட்டு அங்கேயே இருக்கும். அதனால ஆழ்வார் என்ன சொல்றாரு, இது ரொம்ப நாள் இருக்க முடியாது, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் போய்தான் ஆகணும். ஆகையால இந்த 24 தத்துவங்களின் தாழ்ச்சியை அறிவுறுத்தி இதை நீக்கி எம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்று எம்பெருமானுக்கு அறிவுறுத்தி கொடுக்கிறார். அப்படிதான் இந்த 4 வகைப்பட்டவர்களுக்கும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார் என்று ஆயிற்று. அடுத்தது வந்து 107வது சூத்திரம். இதுல வந்து இவர்களுக்கு மேற் சூத்திரத்திலே காட்டப்பட்டவர்கள் 4 பேர், அறிவில்லாதவர்கள், அறிவற்றவர்கள், ஞானி, விசேஷ ஞான யுக்த, எம்பெருமான், 4 பேரும் இவ்வர்த்தங்கள் உபதேசிப்பதற்கு உறுப்பான காரணங்களோட இவற்றை இன்னும் ஒரு வகையில் விளக்கமாக அருளி செய்கிறார் இந்த சூத்திரத்தில். இது புரிஞ்சுக்கணும், இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா. இது வந்து நம்ம முதல்ல இது மட்டும் படிச்சா ஓரளவுக்கு புரியும். இப்ப முன்னே சூத்திரம் படிச்சோம் இல்லையா, அதாவது அந்த இதுல படிச்சோம், அந்த அக்னி ஞானிகள், ஞான விசேஷ யுக்தர், சர்வஜன் இல்லாமல், அது வந்து சும்மா ஒரு சிம்பிளா புரியும். இந்த சூத்திரத்தை இன்னும் கொஞ்சம் இப்ப அதுக்கும் மேல நல்ல புரியுற மாதிரி சொல்ற. அந்த சூத்திரம் என்னன்னா, அவன் முனிந்தார்க்கு தாம் கண்டது தம்மை முனிவாக்கு தம் கண், காணாதது காண்பார்க்கு கண்மாறுமிடம், ராகாந்தனுக்கு மாயா தோஷம் இவர் காட்டுபவர் அப்படின்ட்டு ரொம்ப அருமையான ஒரு சூத்திரம். இது நம்ம நிதானமா பார்க்கிறோம். யாராருக்கு எப்படி இந்த 4 பேரே தான் வந்து இப்ப வேற ஒரு கோணத்திலிருந்து சொல்றார். இவன் இப்படி எப்படி திருத்துவார் அப்படின்னு சொல்றார். இவர் காட்டுபவை என்னுமதனை மேலே உள்ள வாக்கியங்களோடு தனித்தனியே கூட்டிக் கொள்க. அவன் முனிந்தார்க்கு இவர் காட்டுவது தாம் கண்டது என்றும், தம்மை முனிவர்க்கு இவர் காட்டுவது தம் கண் என்றும், காணாதது காண்பவர்க்கு இவர் காட்டுவது கண்மாறுமிடம் என்றும், ராகாந்தனுக்கு இவர் காட்டுவது மாயாதோஷம் என்றும் கூட்ட வேண்டும். தனித்தனித்தனியா ஒரு செக்ஷனா எடுத்துட்டு பார்க்க வேண்டியது. அதேதான், அந்த 4 பேரே தான் இங்க வந்து வேற ஒரு கோணத்துல இருந்து காட்சி கொடுக்குறார். சோ ஃபர்ஸ்ட் வந்து அவன் முனிந்தார்க்கு இவர் காட்டுவது தாம் கண்டது. அவன்னா எம்பெருமான். அவன் முனிந்தார்க்கு, அதாவது அவனுக்கு எம்பெருமானுக்கு வந்து, அதாவது குளிர்ந்த நீரிலே நெருப்பு கிளறுமா போலே அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அது என்னன்னாக்க, எம்பெருமானுடைய திருவுள்ள வந்து எப்பவுமே குளிர்ந்து இருக்கக்கூடியது. அவனுக்கு சீற்ற சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்று அவன் ராவணனை வதம் பண்ணணும்னா அவன் வந்து கோபத்தை ஏறிட்டு கொள்ள வேண்டும். கோபம் வந்து அவனுக்கு இயல்பானதே அல்ல, கோபத்தை ஏறிட்டு கொண்டுதான் அவன் வந்து வதம் செய்வான். அப்படிப்பட்ட குளிர்ந்த உள்ளம் எம்பெருமானது. ஆனா இவன் பண்ண அபச்சாரத்தை பார்த்து 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 நீரிலே நெருப்பு கிளறுமா போல, பச்சை தண்ணீர நெருப்பு பிடிச்ச மாதிரி அதுக்கு சீற்றம் கிளம்பும். யாருக்கு? எம்பெருமானுக்கு. அப்ப என்ன பண்ணுவான்னாக்கா, சிவாமி நக்ஷமாமின்னு சொல்லிடுவான். உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் உன்னை கொண்டு போய் கல்பகோடி பிறவிகள் ஆனாலும் உன்னை புழு போன்ற பிறவிகளே தள்ளுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிடுவான். அப்படி பண்ணித்தான் முடிஞ்சோம் நாம. சோ இப்ப தள்ளுகிறேன் அப்படிங்கிறது பகவத்கீதை, பொறுக்க மாட்டேன் என்பது வராக புராணம். சிவாமி நக்ஷமாமி அப்படின்னு. அவன் முனிந்தார்க்கு, அவன் இந்த மாதிரி யாரு மேல கோவிச்சுக்கிட்டாக்கா என்ன பண்றது? நம்மாழ்வார் மாதிரி ஒரு சுவாமி இல்லைன்னா எல்லாம் கதி அதோ கதிதான். அவன் இந்த மாதிரி சீற்றம் கொண்டு தள்ளி விட்டுட்டா நம்ம என்ன ஆக முடியும்? ஆகையால அவன் முனிந்தார். அவன் வந்து யாரெல்லாம் இப்படி சிபாமி நக்ஷமாமி, உன்னை மன்னிக்கவே மாட்டேன், மேலும் 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 நான் பிறவிகளை தள்ளுகிறேன் அப்படின்னு அவன் சங்கல்பம் பண்ணிட்டா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவன் முனிந்தார்க்கு,
தள்ளுகிறேன், பொறுக்க மாட்டேன் என்று அவன் கோபத்திற்கு இலக்காய் அறிவில்லாதவர்களாம் உலக மக்கள். அவன் அப்படி கோயிச்சுட்டு இருக்கான்னு கூட அவனுக்கு தெரியாது. அந்த உலக மக்களுக்கு இவர் காட்டுவது தாம் கண்டது. அவங்க என்ன பண்ணுது, டே இப்படி எல்லாம் இருக்காதீங்கடா, இங்க வந்து கேளுங்கடா, நான் இப்படி எல்லாம் பார்த்திருக்கேன், என்னுடைய அனுபவத்தைன்னு சொல்லிட்டு அவரு தாம் கண்டதை சொல்லுவார். இந்த மாதிரி அவன் முனிந்தார்க்கு, எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆளானவர்களுக்கு தாம் கண்டதை சொல்லுவார். என்னன்னா, ஞானப்பிராதை எல்லாம் இல்லை நான் கண்ட நல்லது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான இந்த திருவிருத்த பாசுரம். அதுல வந்து ஞானப்பிரான் அப்படின்னா வராக அவதாரம். அதாவது ஞானத்துக்கு அப்படின்னா அது வந்து வராக அவதாரம் தான். அவன் தான் நமக்கு ஞான கைதா காலக்கழிவு செய்யேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானப்பிரான பிரார்த்திக்கிறார் நம்ம அழுதான். ஞானம் அப்படின்னாக்கா அது வராக பெருமான் தான். சோ அவர்கிட்ட சொல்றாங்க, ஞானப்பிரானை எல்லாம் இல்லை நான் கண்ட நல்லது. அவனை போய் அவன் சரணமா புடிச்சுக்கோங்க, அந்த ஞானப்பிரான் காலில் போய் விழுங்க, அவரை தவிர ஒரு நல்லதை நான் காணவே இல்லை அப்படின்ட்டு யாருக்கு சொல்லி கொடுப்பாரு? இந்த அவன் சீரியவர்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஞானப்பிரானை எல்லாம் இல்லை நான் கண்ட நல்லது என்று கீழ் நிலையில் உள்ளவர்களை உயர்நிலைக்கு கொண்டு வரும் ஆற்றலை உடையவனாய் ஞானத்தை உபதேசித்தவனான அவனை ஒழிய, பகவானை ஒழிய எல்லாருக்கும் ஓய்வு பெறும் உபாயம் இல்லை என்று தாம் அறுதியிட்ட சிறந்த பொருளை காட்டுவார். இந்த ஞானப்பிரானை எல்லாம் இல்லை நான் கண்ட நல்லதுன்ட்டு அவர் தெரிஞ்சுட்டார், நம்மாழ்வார் தெரிஞ்சுட்டார். இப்பேற்பட்ட ஞானம் வந்து எனக்கு அந்த வராக பெருமானிடம் தான் வந்தது, அதை நானும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அவனுடைய சீற்றத்திலிருந்து நீங்கள் மீண்டும் வந்து அவனுடைய தாள்களை அடைய வேண்டும் அப்படின்ட்டு தாம் கண்டதை, தாம் எதை தரிசித்தாரோ எதை உணர்ந்து கொண்டாரோ அதை சொல்லுவார். யாருக்கு? அவன் முனிந்தார்க்கு. முனிதெல்லாம் கோவிச்சுக்கிறது, அவன் சீற்றம் கொண்டவர்களுக்கு. அவன் முனிந்தார்க்கு இவர் காட்டுவது தாம் கண்டது. இவர் என்னத்தை கண்டாரு? ஞானப்பிரானை எல்லாம் இல்லை நான் கண்ட நல்லதுவே என்று வராகமூர்த்தி சரணடைவதை தவிர வேறு வழியிலிருந்து அவர் உணர்ந்துட்டார் இல்லையா, அதை வந்து இவர்களுக்கு சொல்லி கொடுப்பார் அப்படின்னு. அடுத்தது, தம்மை முனிவார்க்கு இவர் காட்டுவது தம் கண். தம்மை முனிவார்க்கு இது வந்து கொஞ்சம் நம்ம பின்னால போனா ஞாபகம் வரும். அதாவது இது வந்து திருக்குறுங்குடி பாசம். அங்க வந்து என்னன்னா, இந்த தாயார் எல்லாம் வந்து அந்த தலையை கூட்டிட்டு போவாங்க. போனோடனே அவன் என்ன சொல்ல, செந்தாமரை கண்ணோடும் செங்கனி வாய் ஒன்றினோடும் செல்கின்ற நெஞ்சமேனு பாட ஆரம்பிப்பான். உடனே இந்த தாய்மார்கள் வந்து அடங்கியிரு, பொறுமையாரு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அவன் வரும்போது வருவார் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்வார்? எங்கனையோ அன்னை நீர்கால என்னை நீர் மீறாரு, நீங்க தானே கொண்டாந்து எனக்கு காமிச்சிங்க, இப்ப போகாதீங்கன்னா என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தம்மை முனிவார்க்குன்னா தாய் பொசு அந்த நமபதத்தோட அர்த்தமாக இருந்து தம்மை முனிவார்க்கு. இப்படி ரொம்ப ஓவரா பண்ணாத, அவன் வரும்போது வருவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லுவார் இருக்காங்க இல்லையா, அவங்களே தம்மை முனிவார்க்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவார்னா, எங்கனையோ அன்னை மீர்கால் என்னை முனிவதில்லை, நீங்க தானே எனக்கு காமிச்சு கொடுத்தீங்க, இப்ப நீங்களே வந்து அவங்க கிட்ட போகக்கூடாதுன்னு இது என்ன நியாயம் என்னும்படி உபாய நிலையில் துணிவு உள்ளவர்களாய் நின்று தம் முயற்சியால் அடைய விரும்புவதில் அச்சம் உள்ளவர்களாய் பேற்றினுடைய சிறப்பினை அறியாதவர்களால் இத்துணை பெருங்காதல் ஆகாது என்று நலம் சொல்பவர்களுக்கு. இதேதான் இது வந்து உபாயத்தில் துணிவு, பேச்சின் வரை. நம பதார்த்தம் நாராயண பதார்த்தம், தாய் பேச்சு தோழி பேச்சு, அதேதான் வருது. இந்த இதுல பேச்சிலே இதுல உபாயத்தில் துணிவோடு இருப்பதனால பேற்றில் துவரையை கண்டு அஞ்சுவார்கள், அது உபாயத்தில் மூட்டி விடுமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் தான் இங்க வந்து தம்மை முனிவார்க்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவர் காட்டுவது தம் கண். அடப்பா, என் கண்ணால பாருங்க, என் கண்ணால பாத்தீங்கன்னா அந்த பேற்றினுடைய அந்த பேரின்பம் உங்களுக்கு தெரியும், அப்போ உங்களுக்கு துவரை உங்களுக்கே வரும், அது உபாயத்தில் மூட்டாது அப்படின்னு காட்டி கொடுப்பார். இவர் காட்டுவது தம் கண். என் நெஞ்சினால் நோக்கி காணேன், நான் பாக்குற மாதிரி பாருங்களப்பா, ஏமா நீங்க பாக்குற மாதிரி பாக்குறீங்கன்னு சொல்லுவார். என் நெஞ்சால் நோக்கி காணேன் என்று பேற்றினுடைய சிறப்பிலே மூழ்கியிருக்கோடான என் நெஞ்சால் பார்க்க மாட்டீர்களோ என்று தம்முடைய உட்கண்ணான ஞானத்தை காட்டுவார். அப்ப சொல்லுவார், இப்ப இந்த பேற்றிலே வரை உள்ளவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இந்த உபாயத்திலே துணை இருப்பவர்கள் சொல்வார்களா, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லும் போது இவர் என்ன சொல்லுவார், அந்த விஷயத்தினுடைய மகிமை ரொம்ப ஜாஸ்தி, அதை அனுபவித்தே ஆக வேண்டும், அதற்கு துவரை இருப்பது தவறல்ல, அது உபாயத்தில் மூட்டாது,
ஆகையால அதை நீங்கள் பார்க்க என் கண் கொண்டு பாருங்க, என் மனதால் ஓர்க்கிறேன்னு சொல்லி தம்முடைய ஞானத்தை அவர்களுக்கு உபதேசிப்பார். அதுதான் தம்மை முனிவார்க்கு. தம்மை முனிவார்க்குனாக்கா இந்த மாதிரி அவசரப்படாதே அவசரப்படாதே என்று தடுப்பவர்களுக்கு இவர் காட்டுவது தம் கண், தம்முடைய ஞானத்தை நம்மாழ்வார் அங்கே காட்டுவார். ஆகையால தம்மை முனிவார்க்கு இவர் காட்டுவது தம் கண். தாய்மார்கள் சர்வேஸ்வரருடைய ஒப்பற்ற சிறப்பினை அறியாமல் தம்மை முனிய புகுந்தபடியால் அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டியது ஆயிற்று. அதான் இந்த ரமபதார்த்தமாக இருக்கக்கூடிய இந்த தாய்மார்கள் அந்த பேற்றினுடைய சுவையை அறியாமல் தம்மை முனிந்ததால் அவர்களுக்கு உபதேசிக்கும்படி ஆயிற்று. அடுத்தது காணாதது காண்பார்க்கு இவர் காட்டுவது கண்மாறுமிடம். இதுதான் இந்த விசேஷ ஞான யுக்தர்கள். இவர்கள் அந்த செஞ்சொற்கவிகள், அதாவது விஷயத்தை நல்லா தெரிஞ்சுட்டாங்க, எம்பெருமானுடைய எல்லா குணங்களும் தெரியும், இவர்கள் எங்கு ஈடுபட வேண்டும் எங்கு ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத காட்டக்கூடியவர். காணாதது காண்பார்க்கு, அதாவது இந்த பேற்றினுடைய இந்த பேர் எம்பெருமானுடைய இந்த இதை எல்லாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா, அதை காணாததை காண்பார், அதை பார்க்கவங்க இல்லை யாரு, இந்த விசேஷ ஞான யுக்தர். காணாதது காண்பார்க்க இவர் காட்டுவது கண் மாறுமிடம், எங்க பார்க்கணும்னு சொல்லி கொடுப்பார். காணாதது காண்பார்க்கு செஞ்சொற்கவிகள் வீர்காத்த ஆட்சேமின் என்றபடி கவிகளாய் கூர்மையுடன் காண்பவர்களாலேயே புறம்பே மற்றவர்கள் காணாததையும் காண வல்லவர்களுக்கு இவர்கள் விசேஷ ஞான யுக்தர் இல்லையா. ஆகையால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவர்கள் கூர்மையான அந்த அறிவாலே மற்றவங்க கண்ணுக்கு எதெல்லாம் படாதோ அதையும் கூட காணக்கூடியவர்கள் இந்த விசேஷ ஞான யுக்தர். அது காணாதது காண்பவர்கள் அந்த கேட்டகரியில போட்டிருக்கு. இவர் காட்டுவது கண் மாறுமிடம், அவன் சீல குணத்திலே கண் வையாதே கொள்ளுங்கள். இப்ப நான் சொல்றேன், அந்த சீல குணத்துல மட்டும் போய் மாட்டிக்காதீங்கப்பா, மாட்டினீங்கன்னாக்கா அவ்வளவுதான். நீங்க சீல குணத்திலே கண் வையாதே கொள்ளுங்கோள் என்று கண் மாறுமிடம் காட்டுவார். அங்க பாக்காதீங்க இங்க பாருங்க அப்படிங்க, அந்த சீல குணத்தையே பார்த்துட்டு இருக்காதீங்க, பரத்துவத்தை பாருங்க, என்னென்ன பாருங்க, சீல குணத்துல கொஞ்சமா பாருங்க போதும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். கண் மாறுமிடம், இங்க பாருங்க அங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆகையாலே காணாதது காண்பார்க்கு அப்படிங்கிறது இந்த விசேஷ ஞான யுக்தர் செஞ்சொற்கவிகள், அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்காக இருப்பவர்கள். அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாரு, இந்த சீல குணத்திலே ஆழங்கால் பட்டு விடாதீர்கள், வேறு இடத்தை பாருங்கள் என்று கண் மாறுமிடம் காட்டி கொடுப்பார். இந்த செஞ்சொற்கவிகள் இறைவனுடைய சீலை குணத்தை அறியாமல் பகவத் விஷயத்தில் எரிய புகுந்தார்களாலே அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாயிற்று. இதோட ஆழம் தெரியாம போய் மாட்டிக்காதீங்க அப்படின்ட்டு அதை சொல்லிட்டு அப்புறம் பகவத் விஷயத்தை இவர் உபதேசிக்கிறார் அப்படின்னு காட்டிச்சிட்டோம். அப்புறம் இதுதான் ராகாந்தனுக்கு இவர் காட்டுவது மாயா தோஷம். ராகாந்தன் யார சொல்றாரு பாருங்க, ஆசையாலே கண்மூடப்பட்ட இறைவன் ராகாந்தகர். ராகம்னா இஷ்டம், அளவு கடந்த இஷ்டம், அந்தகர்னா கண் தெரியாத குருடன். இந்த நம்மாழ்வாருடைய அந்த திருமேனி இருந்த இஷ்டத்துல குருடனாக போன எம்பெருமான் அப்படின்னு சொல்றார் ராகாந்தகனுக்கு இவர் காட்டுவது மாயாதோஷம். மாயாதோஷம் இந்த உடம்பினுடைய தாழ்ச்சியை காட்டுறார். அது ராகாந்தனுக்கு ஆழ்வாராகிய தம் பக்கலில் வைத்த ஆசையாலே முன்னணி தோற்றாமையாலே விடத்தக்கதான இந்த சரீரத்தின் குற்றம் காண மாட்டாத இறைவனுக்கு. என்ன அழகா இருக்கு பாருங்க, இவர் இந்த ஆழ்வார் மேல் உள்ள ஆசையால இந்த உடம்புலயே இருந்துட்டு போகவே மாட்டேங்கிறான். இது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு குழந்தைக்கு ஒரு இடத்துல ரொம்ப இஷ்டம் விளையாடுதுன்னா, வா வீட்டுக்கு போறேன்னா அங்க இருக்கிற கம்பத்தை கட்டி பிடிச்சிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லும். அந்த மாதிரி ஆழ்வாரோட புடிச்சிட்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட அந்த ராக அந்தகர், அந்த இச்சையாலே குருடானவன். இந்த நம்மாழ்வாருடைய திருவேணியில இருந்த ஆசையாலே அவன் குருடனாகவே ஆகிவிட்டான். ஆழ்வாராகிய தம் பக்கலில் வைத்த ஆசையால், அந்த சரம திருவேணியில வச்ச ஆசையாலே முன்னாடி தோற்றல இது என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியலையா. அதனாலதான் அந்தகன் முன்னாடி தோற்றாமையாலே விடத்தக்கதான சரீரத்தின் குற்றம் காண மாட்டாத இறைவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, பிளைண்டாவே ஆயிட்டான், ராகாந்தகன் ஆயிட்டான். இவர் காட்டுவது மாயாதோஷம். திருப்பி அதே வாசல் தான் மங்க ஒட்டு நென்மாமாயை. அந்த 24 தத்துவங்களுடைய தாழ்ச்சியை சொல்லி இதனை விட்டே ஆகணும் அப்படின்னு கேட்கிறார். என்கிறபடியே இச்சரீரத்தின் குற்றங்களை இவர் காட்டுவார். நீ என்னதான் ஆசைப்பட்டாலும் இந்த உடம்பு இப்படியே இருக்காது,
இது முதுமை அடையும், இது வியாதி வரும், இது கெட்டு போகும், எல்லாம் இருக்கு. இதோடயா நீ என்ன வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போவ? வேண்டவே வேண்டாம், விட்டுடு. இதை விட்டு மங்க விட்டு நீ மாமாயை, இந்த மாமாயை மங்க விட்டு நீ என்னை அழைத்து செல்ல வேண்டுமே தவிர இந்த உடம்போடு என்னை அழைத்து செல்லக்கூடாது என்று இந்த ராகாந்தகனுக்கு இந்த மாயை விறக்க வேண்டும் என்று காட்டுவார். இவர் காட்டுவது மாயா தோஷம். மாயை அப்படின்னா இந்த 24 தத்துவங்கள் தான் இங்க மாயைன்னு சொல்லப்படுகிறது. அதுலதான் இந்த ஜீவாத்மாவை அவன் கட்டி வைத்திருக்கிறார். அதனுடைய தோஷத்தை இவர் காட்டுவார். இவர் காட்டுவது மாயா தோஷம். மங்க ஒட்டு ஒரு மாமாயே என்கிறபடியே சரீரத்தின் குற்றங்களை இவர் காட்டுவார். காட்டி அவருடைய காலை கட்டி பிடிச்சு இதுல இருந்து அவர் விடுவித்துக் கொண்டு அதுக்கப்புறம் அவர் மோட்சத்திற்கு போகிறார். அதுதான் இறைவன் முற்றறிவினாயினும் அவனுக்கு தெரியாதது ஒண்ணுமே தெரியல. இவரோட சரீரத்தின் குற்றத்தை காண மாட்டார்களே, ஏன்னா அவன் அந்தகர் தெரியல, குருடாவே ஆயிட்டான். இந்த நம்மாழ்வாரோட இந்த பிரபாவத்தை பார்த்து 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 அந்த உடம்பே அவர் கண்ணுக்கு தெரியல. பெருமாள் கண்ணுக்கு குற்றங்களை காண மாட்டாங்களே. இவர் திருமேனியை விரும்பியதா, அந்த சர்ம திருமேனி நம்மாழ்வார் திருமேனி மேல அப்படி ஒரு ஆசை வைக்கிறான். வாங்க இப்படியே போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அவனுக்கும் உபதேசிக்க வேண்டியது ஆயிற்று. இப்படி இருக்கிறதுனால அவனுக்கும் உபதேசம் மங்க ஒட்டு நின் மாமாயே திருமாலிருஞ்சோரை மேயா அப்படின்னு சொல்லி, இது மாயையான உடம்பு, இந்த 24 தத்துவங்கள் அழியக்கூடியவை, மாற்றத்துக்கு உட்பட்டவை. ஆகையால் இத்தோடு நீ என்ன ஸ்ரீவைகுண்டத்துக்கு கூட்டிட்டே போகக்கூடாது, இதை ஒழித்து விட்டு என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று அவன் கால்களை கட்டி கெஞ்சி கூத்தாடி அவர் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார். பின்னால வரும். இப்ப இட்டார். ஆகையால் இந்த ராகாந்தகனுக்கு இவர் காட்டுவது மாயா தோஷம். ராகாந்தகன் ஆசையால கண்மூடப்பட்டவனாக இறை அப்படி சொல்வார். இதெல்லாம் சொல்லிட்டு இது வரைக்கும் இது பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் அடுத்த சூத்திரம் இன்னும் பெருசு, அது முடிக்க முடியாது. ஆகையால இதோட நிறுத்தி வச்சுக்கலாம். நம்ம அடியேன் ராமன். எனக்கு இந்த சௌசீல்யத்துல ஏன் ஈடுபடக்கூடாது அப்படின்றது சரியா புரியல. சௌசீல்யம் அப்படிங்கிற குணத்துல ஈடுபட்டா என்ன ஆகுன்னா, அது இந்த விசேஷ ஞான யுக்தர் காணாததை கண்டவர்களாக இருந்த பொழுதிலோ இந்த சௌசீல்யம்ங்கிற குணம் இப்ப நம்ம 10 அடியவருக்கு எளியவர் பார்த்தோம் இல்லையா. அதாவது எம்பெருமானுடைய மேன்மை நினைக்கும் போது ரொம்ப பெரியவர், ரொம்ப 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 பெரியவர். அவன் என்னன்னாக்க ரொம்ப எளிமையாக இந்த வெண்ணெய் கிழங்கு பண்றான். இந்த யசோதா விட்டு எண்ணெய் கிழங்கு பண்ணிட்டு என்ன பண்றான்னாக்கா, யசோதா கோபம் அவனை பிடிச்சு 4 அடி அடிச்சு அந்த இதுல மத்தியில கட்டு போட்டுறான், இவரெல்லாம் கட்டு போட்டுறான். கட்டு போட்டுட்டு என்ன மிரட்டுறா, சத்தம் வெளியில வந்தா என்ன பண்ற பாருன்னா அப்படின்னா, அதுக்கு அந்த அழவும் மாட்டாம எதுவும் பண்ணாம விம்முறான். விம்முறத பார்த்து அதை யோசிச்சுதான் நம்மாழ்வார் மயக்க அதுதான் அந்த சௌசீல்யம். அப்படிப்பட்ட பரமாத்மா, அதாவது திருமகள் விரும்பும் அந்த அப்பேற்பட்டவர், எல்லா ஜெகத்துக்கும் காரணமானவர், ஒரு ஆய்ச்சி கையில அடிபட்டு மத்தினால் அடிபட்டு ஏங்கே எளிவு, அந்த எளிமைதான் சௌசீல்யம் சொல்லிட்டு அந்த இதுல காட்டி கொடுக்கிறார். இது பல இடத்துல நம்ம பார்க்கலாம். அந்த எளிமை அவ்வளோ பெரியவர், அவ்வளவு பெரிய ஏன்னா அவளை அடிச்சா திருப்பி இன்னொரு அடி அடிக்க கூடாதா, இல்லை தப்பிச்சுட்டு ஓடக்கூடாதா, ஓடவே முடியாத மாதிரி அங்கேயே நின்று அவ அழக்கூடாதுன்னு சொன்னதுக்காக அழாம அப்படியே விம்மி 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 இருந்தது. அதுதான் அந்த சௌசீல்யம்ன்ற குணம். அப்படிப்பட்ட அந்த எளிமையான குணத்திற்கு அப்படி பார்க்கணும். பாண்டவர்களுக்கு ரதம் ஓடுறான் இல்லையா, பாண்டவர்களுக்கு ரதம் ஓடும் பொழுது அதாவது அந்த தேர்ல இருக்கிறவங்க மேல உட்கார்ந்துட்டு இந்த ரைட் சைட்ல போகணும்னா வலது தோல் மேல காலை வச்சு அமுத்துவாங்க, இந்த பக்கம் போகணும்னா சோ கிருஷ்ணன் தேரோட்டியாக இருக்கும் பொழுது அர்ஜுனன் அந்த தோல் மேல கால் வச்சு அமுத்துறான். அந்த பாண்டவர்களுக்கு ஆட்பட்டவன் அப்படிங்கிறதுனால அந்த எளிமை, அதாவது நான் பரமாத்மா எப்பேர் விஸ்வரூபத்தை காட்டும் போது எப்படி இருக்குது அப்படிப்பட்டவன் தேரோட்டியாக. அந்த குதிரைகளை குளிப்பாட்டுறது என்ன, அதுங்களுக்கு நமைச்சல் எடுத்தா தேய்ச்சி விடுறது என்ன, அதுங்களுக்கு கொள்ளு வைக்கிறது என்ன. சோ அந்த எளிமை தன்னை அதாவது காட்டிக்க கூட மாட்டான். இப்படிப்பட்ட எளிமையானவன்னு சொல்லிக்கலாம், காட்டிக்காம புறையற நான் இவ்வளவு பெரியவன்னு காட்டிக்காம கலந்து இருக்கிற அந்த குணம் தான் சௌசீல்யம் அப்படின்னு பேரு. சோ இதை யோசிச்சாக்கா அதுலயே ஆழங்கால் பட்டு 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 அதுலயே ஈடுபட்டு மேற்கொண்டு கைங்கரம் செய்ய முடியாம போலாம். அதுக்காக அதுல நீங்க போய் அதுல இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மகாபாரதத்துல இன்னொரு இடம் வரும். அதாவது இவர்கிட்ட நம்ம பீஷ்மர் கிட்ட இருந்து அர்ஜுனனை எப்படியாச்சும் காப்பாத்துறோம்.
அதுக்காக என்ன பண்றான்னு சொன்னா திரௌபதியை கூட்டிட்டு போறான் கிருஷ்ணன். போய் நீ ஒரு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுமா, அவர் தீர்க்க சுமங்கலின்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டா நீ கேட்டுக்கலாம், அர்ஜுனை கொல்லக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. அப்ப போகும்போது அவன் நடக்கிற சத்தம் வரக்கூடாதுன்ட்டு அவ காலில் இந்த செருப்பை வாங்கி இந்த பீதாம்பரத்துல முடிச்சு வச்சு போறான் பின்னாடி. சௌசீல்யம், சௌசீல்யம், அதுதான் சௌசீல்யம். அப்படிப்பட்ட குணம். தான் பெரியவன் மிகப்பெரியவன் என்பதை மறந்து சிறியவரோடு புறையற கலப்பது சௌசீல்யம். அது நம்ம ரொம்ப 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 எல்லா அவதாரத்தையும் பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு ஆச்சரியம். நிறைய இடத்துல வரும் சௌசீல்யம்ங்கிற குணம். அந்த குணத்துல ஈடுபடக்கூடாதுன்னு அந்த சொல்றாங்க. குணத்துல ரொம்ப ஈடுபட்டீங்கன்னா அது ஆழம் காண முடியாத சுழி போன்றது. அதிலேயே உங்களை மெய்மறக்க செய்தது. ஆகையால நீங்க செய்ய வந்த கைங்கரியம் செஞ்சொற்கவிகாள், நீங்க எல்லாம் கவி பாட வந்திருக்கிறீங்க. இந்த சௌசீல்யங்கிற குணத்துல போய் அப்படியே ஆழங்கால் பட்டுட்டீங்கன்னா உங்களால கவி பாடி கைங்கரியம் பண்ண முடியாது. ஆகையால செஞ்சொற்கவிகாள் உயிர் காத்த ஆட்சேபி, அந்த சௌசீல்யத்துல போய் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சொல்லி கொடுக்குறார். அடியேன்மா, அடியேன் சுவாமி நம்மாழ்வாருடைய திருவிருத்தம் திவ்ய இருக்குல்லம்மா, அது கிடாம்பி ஆச்சான் தனியன் அருளி செய்கிறார். அதுல அவரு கருவிருத்த குழி நீங்கி காம குழி வீழ்ந்து உடல் உருகிறீர். அந்த கருவிருத்த குழி ஜன்மம் எடுத்து அடுத்து காமக்குழி வீழ்ந்து உடல் உருகிறீர். அதாவது கர்ப்ப ஜனன பால்ய யௌவன ஜரா மரணத்தில் உழவுகின்றீர் அப்படின்ற போது அந்த உழுகிறீர் போது உழறுகின்ற பிராணிகளே நம்பர்மா, அவரு உழவுகின்ற பிராணிகளே நம்மள. அந்த மாதிரி தேவதை இன்னைக்கு உங்களையும் அறியாம அந்த பேற்றின் ஒப்புயர்வற்ற பேரின்ப வெள்ளத்தை இங்கே இருக்காத நமக்கு அங்க போன் மக்குன்னு சொன்னீங்க இல்லவா, அது எனக்கு உடனே அது ஞாபகம். பிராணிகளேன்னு சொன்னது ஞாபகம். மக்கே இங்கே இருக்காதரா அங்க போடான்னு சொன்னீங்க இல்லவா, எனக்கு உடனே கிடாம்பி ஆச்சோட தனியன் ஞாபகம். ஐயோ ஐயோ, புரியுது. நல்ல நல்ல கம்பேரிசன். ஆனா கிடாம்பியாச்சனோட அடியனை கம்பேர் பண்ண முடியாது. வந்துருச்சு மக்கு. ஆமா, மக்கு இங்க இருக்காதரா அங்க போடா. அது கிடாம்பியாச்சன் சொன்ன மாதிரியே இருந்தது.